சிறுபான்மையின மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில சிறுபான்மையின நல ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தில்லியில் சிறுபான்மையின நல ஆணைய மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய அவர், நாட்டு மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முனைப்போடு செயல்பட்டு வருவதாக கூறினார். குறிப்பாக பிரதமரின் ஜன் விகாஸ் காரியக்கிரம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை சிறுபான்மையினர் நல அமைச்சகம் செயல்படுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் சிறுபான்மையினரின் நலனுக்காக பாடுபடும் மாநில சிறுபான்மையினர் நல ஆணையங்களுக்கு உதவுவதற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டு கரீப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தங்கு தடையின்றி தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் உரம் மற்றும் யூரியா தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதே ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட உரத் தேவையில் 39,000 மெட்ரிக் டன் யூரியா, 28,607 மெட்ரிக் டன் டிஏபி, 24,235 மெட்ரிக் டன் பொட்டாஷ் உரங்கள் உர உற்பத்தியாளர்களால் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படவில்லை என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜோசப் விஜயை பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு மாநில ஆலோசனைக் குழு உறுப்பினர் ஸ்மிதா சதாசிவம், தண்டுவட பாதிப்படைந்தோர் சங்கத்தின் நிறுவனர் ஞானபாரதி, தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் சிம்மச்சந்திரன், ஐஐடி சென்னை அணுகல் தலைமை ஆய்வு மையத்தின் முதன்மை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன், கரா மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி இயக்கத்தின் தலைவர் சரவணன், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளின் கூட்டமைப்பின் உறுப்பினர் டி எஸ் சாந்தகுமாரி ஆகியோர் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்தனர். கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் முதற்கட்டமாக 325 தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் தினேஷ்குமார் ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் கிருஷ்ணகிரி, பர்கூர், வேப்பனப்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 1133 தனியார் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர ஆய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் வட்டாரத்தில் உள்ள 325 பள்ளி வாகனங்கள் முதற்கட்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. ஆட்சியர் தினேஷ்குமார் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். வாகனங்களில் உள்ள இருக்கைகள், முதலுதவி பெட்டி, அவசர வழி, தீயணைப்பான், வேக கட்டுப்பாட்டு கருவிகள், புகார் பெட்டிகள், அவசர உதவி எண்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வாகனங்களை பராமரிப்பது, அவசர கால செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஓட்டுநர்களுக்கு ஆட்சியர் தினேஷ்குமார் அறிவுரைகளை வழங்கினார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கட்டம் 2இல் 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேலும் 3 வழித்தடங்களை கட்டி முடிக்க திட்டமிட்டு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதில் வழித்தடம் 3இல் மாதவரம் பால் பண்ணை முதல் கெல்லிஸ் வரையிலான முதல் 9 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பணிக்காக 7 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சேர்வராயன் என்று பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் 824.6 மீட்டர் நீளத்திற்கு சுரங்கம் அமைக்கும் பணியை முடித்து மூலக்கடை மெட்ரோ நிலையத்தை வந்தடைந்தது. டாஸ்மாக் மதுக்கடைகளில் செயல்பாட்டில் உள்ள பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை தமிழக அரசு சரி செய்ய வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து மதுபான வாணிபக் கழக அலுவலகத்தில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் அதன் மேலாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. அதில் மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்பதாக கூறி தொடர்ந்து பல ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு வருவதாகவும், இதற்கான காரணங்களை ஆய்வு செய்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தில் உள்ள நடைமுறை சிக்கல்களை நீக்கி அரசு உரிய தீர்வு வழங்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் பொங்கல் வைத்து படையலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுப்பட்டியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழா கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. 9ஆம் நாள் விழாவில் கோவில் மந்தையில் பக்தர்கள் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையலிட்டு வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து பல்வேறு வேடங்களிட்டும் மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். பின்னர் மஞ்சள் தண்ணீரை ஒருவர் மீது ஒருவர் ஊற்றியும் வந்தானை அடித்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.